நீ என் கூட இருந்தா நான் சந்தோஷமா தான் இருப்பேன் விஜய். நிஜமாவே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குக்கா. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நாம இப்படி வீட்ல ஒண்ணா உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம்க்கா. நான் ஒருத்தி எதையோ பேசலாம்னு நினைச்சு என்னவோ பேசிட்டு இருக்கேன். நாளைக்கு உன் பர்த்டே இல்ல? நாளைக்கா? ஆமா, அதெல்லாம் நான் ஞாபகம் வச்சுக்கிறதே இல்லக்கா. நான் ஒருத்தி அங்க இருக்கிற டென்ஷனால எல்லாத்தையுமே டோட்டலா மறந்துட்டேன். நாம சேர்ந்து ஒன்னா பர்த்டே கொண்டாடி ஒரு 15 இயர்ஸ் இருக்கும்ல விஜய்? ஆமாக்கா, இருக்கும். நாளைக்கு உன் பர்த்டேவை சும்மா கிராண்டா செலிப்ரேட் பண்ணுவோம் விஜய். 15 இயர்ஸ்க்கும் சேர்ந்து கொண்டாடணும்னு முடிவு பண்ணிட்டேன். அக்கா சாரி, தப்பா எடுத்துக்காத. நான் இப்பெல்லாம் பர்த்டே செலிப்ரேட் பண்றதே இல்ல. என்ன ரஞ்சி பேசுறான் இவன்? ஆமா ராஜிமா, அம்மா சின்னதா வாச்சு செலிப்ரேட் பண்ணலாமான்னு எவ்வளவோ கேட்பாங்க. ஆனா மாமா ஸ்ட்ரிக்ட்டா நோ சொல்லிடுவாரு. ஏன் விஜய்? இல்லக்கா, ரேணுகா போனதுல இருந்து அதை பத்தி நான் யோசிக்கிறதே இல்ல. கடைசியா அவ இருக்கிறப்ப செலிப்ரேட் பண்ணதுதான். இந்த வீட்ல வேற யாருக்குமே பர்த்டே செலிப்ரேட் பண்றது இல்லக்கா. வெண்பாக்கு மட்டும் தான் செலிப்ரேட் பண்ணிருக்கோம். சரி, போனதெல்லாம் போட்டும். இந்த வருஷம் உன் பர்த்டேவை நாம செலிப்ரேட் பண்ண போறோம். இல்லக்கா, வேண்டாம். மாமா, ராஜிமா கேக்குறாங்கல்ல. ஏய், உனக்காக கூட வேண்டாண்டா. உன் அக்காக்காக ஒத்துக்க மாட்டியா? நான் கேட்டா எனக்காக இத கூட செய்ய மாட்டியா விஜய்? அப்புறம் என்ன அன்பு கொம்புன்னு சும்மா ஏதோ ஒன்னு சொல்லிட்டு இருக்க? சும்மா எல்லாம் டம்மி டயலாக் தானே. அக்கா, அப்படிலாம் இல்லக்கா. இத பாரு விஜய், உன் ஃபீலிங்ஸ் எல்லாம் எனக்கு புரியுது. ஆனா சில விஷயங்களெல்லாம் நம்ம கடந்து தானே போக வேண்டியிருக்கு. அப்படி நம்ம கடந்து போக யோசிச்சோம்னா வாழ்க்கை நம்மள கடந்து போயிடும் விஜய். பர்த்டே செலிப்ரேட் பண்றதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம்தான். ஜஸ்ட் ஒரு கெட் டுகெதருக்கான வாய்ப்பா தானே நம்ம பாக்குறோம். இங்க பாரு, ரொம்ப கம்பல் பண்றேன்லாம் நினைக்காத. சரி, கிராண்டா கூட வேண்டாம். சும்மா உன்னோட சைல்ட்ஹுட் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸை மட்டும் கூப்பிடு. சின்ன வயசுல நம்ம வீட்ல அந்த பசங்க எல்லாம் ஓடி விளையாடினது அப்படியே என் கண்ணு முன்னாடி நிக்குது விஜய். இனிமே அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் எல்லாம் எப்ப கிடைக்கும் யாருக்கு தெரியும்? ஏன் அப்பெல்லாம் பேசிட்டு இருக்க? அதான் விஜய் நிஜம். லைஃப்ல இப்ப இருக்கிற இந்த நிமிஷம் மட்டும்தான் நிஜம். எனக்காக நீ இத கூட செய்ய மாட்டியா? நாம உருவத்துல தான் சின்ன பிள்ளைங்கள ஆக முடியாது விஜய். உன் பர்த்டே செலிப்ரேட் பண்றதுனால உணர்வால நம்ம திரும்ப அந்த குழந்தை பருவத்துக்கு போகலான்னு நினைச்சேன் விஜய். அந்த சைல்ட்ஹுட் ஸ்வீட் மெமரிஸ ரீக்ரியேட் பண்ணலான்னு ஆசைப்படுறேன். ஒரே ஒரு கேக் கட்டிங், அப்படியே நம்மளோட ஃபேமிலி, உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும், அப்படியே சிம்பிளா ஒரு லஞ்ச். என்னோட சின்ன ஆசை விஜய். சரி, ஓகே, இஷ்டம் இல்லைன்னா விடு. சரிக்கா, வச்சுக்கலாம். தேங்க்யூ விஜய். நீ பசங்க எல்லாரையும் கூப்பிட்டேன்னு சொல்லிடு. நான் கூப்பிட்டா ஃபேமிலியோட வரணும்னு கண்டிப்பா சொல்லிடு. எனக்கும் அவங்க ஃபோன் நம்பர் அனுப்பு. நானும் உங்ககிட்ட ஒரு வார்த்தை பேசிடுறேன். சரிக்கா. ஆமா மல்லியம்மா, டாடா பர்த்டே டேட் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா மல்லியம்மா? அந்த ராஜ்யத்தை கரெக்டா ஞாபகம் வச்சு கேட்டாங்க பாருங்க. ரொம்ப பேட். டாடாவை லவ் பண்ணா நீங்க தானே மல்லியம்மா ஒரு ஒய்ஃபா அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இப்படி நீங்க மறந்தா சின்ன பிள்ளை நான் என்ன செய்ய முடியும்? இல்ல வெண்பா, நான் மறக்கலாம் இல்ல. ஆனா நான் போய் எப்படி அவர்கிட்ட கேக்குறது? நான் கேட்டா ஓகே சொல்லுவாரா?
முதல்ல அவர்கிட்ட எதையாவது கேக்குறதுக்கே எனக்கு மனசுல தயக்கமா இருக்கு வெண்பா. நம்மள ஒருத்தவங்களுக்கு பிடிக்காம இருக்கிறப்போ அவங்க கிட்டயே போய் எனக்கு பிடிச்சத செய்யுங்கன்னு சொல்றது ரொம்ப தப்பா படுது. ஆமா ஆமா, நீங்க இப்படி நான் பேசிட்டே இருங்க. சும்மாவே ஒரு நான் கேட்டா ஒத்துக்க மாட்டாரு. நான் எத்தனை தடவை அவர்கிட்ட செலிப்ரேட் பண்ணலான்னு கேட்டிருக்கேன் தெரியுமா? ஒரு தடவை கூட ஒத்துக்கவே இல்லடா. ஆனா இப்ப அவரோட அக்கா கேட்ட உடனே சரின்னு ஒத்துக்கிட்டாரு பாருங்க. எனக்கு டாடா மேல ரொம்ப கோவம் இல்லையுமா? மேடத்துக்கு கோவத்தை பாடுறா. உங்க அப்பா மேல இவ்ளோ பாசமா இருக்கல்ல, அந்த பொசசிவ்னஸ் தான் உன்னை இப்படி எல்லாம் பேச வைக்குது. அவருக்கு உன் மேல பாசம் இல்லாமலாம் இல்ல வெண்பா. உங்க ராஜ்யத்தை கிட்ட என்ன சொன்னாருன்னு கவனிச்சியா? என்ன சொன்னாரு? உன் பர்த்டே மட்டும் தான் இங்க செலிப்ரேட் பண்ணணும்னு சொன்னாருல்ல. ரேணுகா அம்மா உங்களை விட்டு போனதுக்கு அப்புறம் அவர் தனக்குன்னு செலிப்ரேட் பண்றதுக்கு மனசுக்கு கஷ்டமா இருந்திருக்கும். அதான் மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. ஆமா ஆமா, அதுவும் கரெக்ட் தான். என்ன டாடா பாவம் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா என் மேல ஓவர் பாஸ் வச்சிருக்காரு பாத்தீங்களா? அதனால அவரை பத்தி அவர் கொஞ்சம் கூட கேர் பண்ணிக்கவே மாட்டேங்கிறாரு. என்ன அவர் பாத்துக்கிறாருல, அப்போ அவரை நான் தானே பாத்துக்கணும். பெரிய மனுஷி, உங்க டாடாவை நீங்க பாத்துப்பீங்களா? அவ்வளோ பெரிய ஆளாகிட்டீங்களா? ஆனா மல்லிமா, ராஜ்யத்தை இங்க வந்ததுல இருந்து செஞ்ச ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னு சொல்லுங்க. நல்ல விஷயமா? நல்ல விஷயமான்னு ஆச்சரியமா கேக்குறீங்க? அவங்களாம் எப்படி நல்லது செய்வாங்கன்னு கேட்டுறாதீங்க. இன்னைக்கு ஒரு விஷயம் பண்ணாங்களே, டாடா பர்த்டே செலிப்ரேட் பண்ண ஒத்துக்க வச்சாங்களே, அத சொன்னேன். அதுக்கு என்ன சொல்ல வர வெண்பா? மலிமா, அவங்க எப்படியோ செலிப்ரேட் பண்ணட்டும். நம்ம 2 பேரும் சேர்ந்து டாடாக்கு சூப்பரா ஒரு gift கொடுத்து அவரை சர்ப்ரைஸ் பண்ணணும். ஓகேவா? டீலா? இல்ல, நோ டீல். என்ன இப்படி சொல்லிட்டீங்க மலிமா? பின்ன gift வாங்கி கொடுக்கணும்னு சொல்ற, உன்கிட்ட பணம் இருக்கா? ஏன் கிட்டயும் இல்ல, பின்ன எப்படி சர்ப்ரைஸ் பண்றது? ஆமால, நம்ம நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு மலிமா. என்ன பண்றது? நீ அத பத்தி எல்லாம் யோசிக்க வேண்டாம், ஸ்கூலுக்கு போ. ஸ்கூலுக்கு போறதுக்கே வெறுப்பா இருக்கு மல்லியம்மா. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ஸ்கூலுக்கு போய் இதையே யோசிச்சுட்டு இருக்க கூடாது. கவனமா பாடம் படிக்கணும். மல்லியம்மா ஏதாச்சும் ஏற்பாடு பண்றேன், நீ ஸ்கூலுக்கு போ. ரஞ்சிதா சித்தி கூட போகணும்னு சொன்னாவே எனக்கு அடுப்பா வருது மல்லியம்மா. யாரு கூட்டிட்டு போனா என்ன, ஸ்கூல்ல போய் பாடம் படிக்க வேண்டியதுதான் உன் வேலை. கிளம்பு கிளம்பு. ஹக். இந்த பேக் மாட்டு. பை மல்லியம்மா. பை. ₹100 இருக்கு. ₹125 தான் இருக்கு. ₹125 வச்சு என்ன gift வாங்குறது? மல்லி, மல்லி, வாங்க பெரியம்மா. வந்துட்டேன். என்ன மல்லி, அப்படியே பணமா விளையாடுது போல. போங்க பெரியம்மா. ஏய், என்ன பிள்ளை, இப்பதான் வான்னு சொன்ன, அதுக்குள்ள போன்னு சொல்ற? நானே இவ்ளோ பணம் தான் இருக்கு, இத வச்சு என்ன பண்றதுன்னு முழிச்சிட்டு இருக்கேன். நீங்க வந்து காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. உனக்கும் சரி உங்க அண்ணனுக்கும் சரி, எத்தனை தடவை சொன்னாலும் ஏன் உங்க புத்திக்கு எட்டவே மாட்டேங்குது? ஏதாவது ஒண்ணு தேவைன்னா என்கிட்ட கேக்குறதுல என்ன குறைஞ்சிட போறீங்க? சரி, இப்போ உனக்கு எதுக்கு பணம், எவ்வளவு வேணும்? அவருக்கு பிறந்த நாள் வருது பெரியம்மா, ஏதாச்சும் gift வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தா வெறும் ₹125 தான் தேர்ச்சு. பரவாயில்லையே, என்கிட்ட ஐடியா எதுவுமே கேட்காம நீயே களத்துல இறங்கிட்டியே. இப்படிதான் இருக்கணும் புள்ள. gift தானே, நாம குடுக்க போற அந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்ல மாப்பிள்ள தம்பி உன்னை அப்படியே அலேக்கா தூக்கி சும்மா சுத்துன்னு சுத்தி அப்படியே கட்டி பிடிச்சு முத்தம் குடுக்கறாரா இல்லையான்னு மட்டும் பாரு. என்ன பண்றீங்க? ஏய் உம்மா பிள்ளை, இத பாரு, இப்படி மட்டும் மாப்பிள்ள உம்முன்னு குடுக்கல, என் பேரை நான் மாத்தி வச்சுக்கிறேன்டி.
போங்க பெரியம்மா, எப்ப பாரு வாயை திறந்தாலே நீங்க இப்படி தப்பு தப்பா தான் பேசுறீங்க. நல்ல விஷயமே பேச மாட்டீங்களா? ஓ, ஏய் என்ன நீனு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? மத்தவங்க பண்ணாதான் இதெல்லாம் தப்பு. ஆனா புருஷன் பொண்டாட்டி அப்படி முத்தம் கொடுக்கலனாதான் தப்பு. போங்க பெரியம்மா. எங்க போறது? இரு. இங்க தானே வச்சேன். இந்தா இப்பதான் அட்வான்ஸ் வாங்கிட்டு வரேன். இதுல 5000 ரூபாய் இருக்கு, புடி. என்னது இது? என்னதா? அதான் இப்ப கிஃப்ட் வாங்கணும்னு சொன்னல, 5000 ரூபாய். நல்லதா வாங்கி கொடுன்னு. இந்தா. ஆ, என்னந்த 5000 ரூபாய் பத்தாதா? அத வாயை திறந்து கேட்க வேண்டியதுதானடி. அப்படியே கண்ணு உருட்டிக்கிட்டே இருக்கிற. 10000 ரூபாய் தரவா? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. ஆ? உள்ள வைங்க. ஏய் என்ன புள்ள, gift வாங்கணும்னு நீ தானே சொன்ன. பணம் கொடுத்தா மட்டும் வேண்டான்னு சொல்ற. உங்க பணத்துல என் புருஷனுக்கு நான் gift வாங்கி கொடுக்கணுமா? வாவ் வாவ் வாவ், வாரே வாரே வா. அப்படி போடு புள்ள, அருவால போட்டாலே ஒரு போடு, அப்படியே நச்சுன்னு நடுமண்டையில. சரி ரைட்டுமா. இனிமே நம்மள கழட்டி விட்டுருவாங்க. நாமளும் நம்ம வேலையை பார்த்துட்டு கிளம்ப வேண்டியதுதான். என்ன பாக்குற? நீ என்னடானா என் புருஷங்கிற. நீ நடத்து, நான் அப்படியே ஒதுங்கிக்கிறேம்மா. ஒதுங்கெல்லாம் வேணாம். இப்ப எனக்கு ஒரு ஐடியா சொல்லுங்க. நான் என்ன புள்ள ஐடியா சொல்றது? நீ தான் அப்படியே ஹைவே பிடிச்சு அப்படியே பறந்து போயிட்டு இருக்கிறியே. பெரியம்மா, ஏன் காசுல நான் அவருக்கு gift வாங்கி கொடுக்கணும். அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. அப்படின்னா நீ என்கிட்ட கடனா பணம் வாங்கிக்க. அது அப்புறம் உன் காசு ஆயிடும்ல. ஆ, இப்படி திடீர்னு என் பணத்தை உன் பணமா மாத்துறதுக்கு என்ன பண்றது? இந்த ஜீபும்பா வேலை, இந்த மேஜிக்லாம் எனக்கு தெரியாதே. நல்லா யோசிங்க பெரியம்மா, உங்களுக்கு ஐடியா வராது. நீங்க தான் ஐடியா குடோனாச்சே. ஐயோ 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 ஐயோ, இப்படி வேற சொல்லிட்டிய பிள்ளை. இப்ப நான் ஏதாவது யோசிச்சாகணுமே. ஒரு வேலை வந்திருக்கு. ஆனா அதை நீ செய்ய முடியுமான்னு தெரியலையே. நான் சொல்றேன், நீ முடிஞ்சா பண்ணு, இல்லாட்டி வேற ஏதாவது ஆப்ஷன் பாப்போம். சொல்லுங்க, என்ன வேலைனாலும் செய்யறதுக்கு நான் ரெடி. தப்பா நினைக்காத பிள்ளை. இதுக்காக நானு இன்னொரு பிள்ளைய தான் ஏற்பாடு பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப நீ கேட்டதுனால நான் சொல்றேன். ஐயோ, என்ன வேலை அத சொல்லுங்க பெரியம்மா. ஒரே ஒரு நாள் தான் பிள்ளை வேலை. 15000 ரூபாய் சம்பளம் தர ரெடியா இருக்காங்க. ஒரு நாளைக்கு 15000 ரூபாய் சம்பளமா? கண்ணு வச்சு தொலைச்சிடாத. ஆமா, நான் அதுல என் கமிஷனை சேர்த்து சொல்றேன். சரி சரி, வேலையை சொல்லுங்க, நானே செய்றேன். மைத்திலின்னு ஒரு அம்மா, அவங்க வீட்ல சின்னதா ஒரு கெட் டுகெதர் பார்ட்டி இருக்கான். ஒரு 30-40 பேர் வருவாங்க. அது போக வீட்ல இருக்கிற ஒரு 5 பேருக்கு சேர்த்து சமைக்கணும். அதுக்கு 15000 ரூபாவா? பெரிய ஹோட்டல்ல வாங்கினாலும் இவ்ளோ ஆகாதே. என்ன பிள்ளை நீ, தரதுக்கு அவங்க தயாரா இருந்தாலும் நீ விட மாட்ட போல இருக்கே. ஹோட்டல்ல அவங்க எல்லாம் வாங்க தெரியாமையா இருக்காங்க? வீட்டு சமையல், அதுவும் அவங்க கிச்சன்லயே சுத்தமா டேஸ்டா செய்யணுமா. அததான் அவங்க எதிர்பார்க்கறாங்க. சூப்பர் பெரியம்மா, அசத்திடுறேன். அங்கேயும் அசத்து, வேலை முடிச்ச கையோட பணத்தையும் வாங்கிட்டு வந்து உன் புருஷனையும் அசத்து. இந்த தள்ளி விடுறியடி, விழுந்தா எந்திரிக்க 4 மாசம் ஆகும். நான் உரிமையா கொடுத்தாலாம் நீ பணம் வாங்கிக்க மாட்ட, பாக்குறேன். எனக்கு தேவைன்னா நான் கேட்டு வாங்கிக்கிறேன் பெரியம்மா. ஆனா அவருக்கு என்னோட உழைப்புல ஏன் காசுல செய்யணும்னு ஆசை. சின்னதோ பெருசோ, ஆனா அத நானே வாங்கி கொடுத்தா எனக்கு மனசு நிறைவா இருக்கும். தெரியுதாத்தா? தெரியுது. நான் சும்மா அப்படியே விளையாட்டுக்கு தானே சொன்னேன். சரி, ஏன் கமிஷன்? கமிஷனா? இரு அப்படியே ஷாக் ஆகி கோவப்பட்டு முறைக்காத. என்ன சும்மா தான் சொன்னேன். சரி, அவங்களுக்கு போன் பண்ணி சொல்லிடுறேன். வரட்டா? எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க குணசேகரன். சார், இந்த ஆர்ஆர் அசோசியேஷன் கொட்டேஷன் அப்ரூவ் பண்ணி மெயில் போட்டிருக்காங்க, பாத்தீங்களா சார்? ஆமா பார்த்தேன் சார். அதுக்கடுத்து ஒரு மெயில் வந்திருக்கே, பார்க்கலையா சார்? என்ன மெயில்? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எம்என் இண்டஸ்ட்ரீஸ் நம்ம கோட் பண்ணதை விட கம்மியா கோட் பண்ணி டெண்டர் எடுத்தாங்கல்ல? ஆமா, அந்த ஃப்ராடு. நம்ம மல்லி மேடம் கூட அந்த கம்பெனிக்கு இன்டர்வியூ பண்ணதா சொல்லி உங்க ஃபேமிலியில ப்ராப்ளம்லாம் ஆச்சுல்ல சார்?
நான் அந்த கம்பெனிக்கு போனது நிஜம்தான். ஆனா சத்தியமா நான் உங்களுக்கு துரோகம் பண்ணலங்க. இன்டர்வியூக்கு தான் போனேன். இப்ப கன்ஃபார்மா நீதான் அந்த கருப்பாடுன்னு தெரிஞ்சு போச்சு. உன் கழுத்துல என்ன தாலி கட்ட வச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் நீ எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ணிக்கிட்டு இருக்க. நான் தான் இன்னும் உன்னை அந்த பழைய மல்லியா நினைச்சு மோசம் போய்கிட்டு இருக்கேன். இந்த நிமிஷத்துல இருந்து உனக்கும் எனக்கு இருந்த எல்லாமே விட்டு போச்சு. I hate you from the bottom of my heart. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? அதுல சம்பந்தமே இல்லாம மல்லி மேடம் பலிகடை ஆயிட்டாங்க சார். பலிகடை ஆயிட்டாங்களா? என்ன சொல்றீங்க? ஆமா சார். நம்ம கோட் பண்ண டீட்டெயில மல்லி மேடம் அந்த கம்பெனிக்கு லீக் அவுட் பண்ணிட்டு தான் நம்ம நினைச்சோம்ல. ஆனா சார், அந்த வேலையை பண்ணது மல்லி மேடம் இல்ல, விஷால் சார். விஷாலா? ஆமா சார். குவாரியில ஆர்டர் போட்டதுல கமிஷனுக்காக ஃபோர்ஜரியா கணக்கு எழுதிருக்கான்னு சொல்லி துரத்தி விட்டீங்கல்ல. ஆமா, அந்த ராஸ்கலா அவன் தான் அந்த வேலையை பண்ணானா? ஆமா சார். இங்கிருந்து போன அடுத்த நாளே அந்த கம்பெனில சேர்ந்திருக்கான் சார். அவன் தான் நமக்கு டெண்டர் கிடைக்க விடாம பண்ணது சார். அது நல்லா விசாரிச்சீங்களா? சார், கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் சார் சொல்றேன். ச்சே, உண்மையை புரிஞ்சுக்காம மல்லி மனச கஷ்டப்படுத்திட்டோமே. சார், நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்னு புரியுது சார். மல்லி மேடம் பாவம் சார். ராஸ்கல் மட்டும் என் கையில கெட்டச்சான். சார், நீங்க டென்ஷன் ஆகாதீங்க சார். இல்ல குணசேகரன், அவனை விட்டது தப்பு. அவனை அன்னைக்கே கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தள்ளி இருக்கணும். பாவம் பார்த்து விட்டோம் பாத்தீங்களா? அதுக்கு நல்ல பாடம் கத்து கொடுத்துறான் பாருங்க. இல்ல சார், நம்ம உள்ள தள்ளுங்கிற அவசியமே கிடையாது. அந்த கம்பெனி ஒரு ஃப்ராடு கம்பெனி சார். இவன் அங்க போய் சேர்ந்த கொஞ்ச நாள்லயே ஏகப்பட்ட ஃபோர்ஜரி பண்ணிருக்கான் சார். கையும் களவுமா மாட்டிக்கிட்டான் சார். இப்ப கம்பி எண்ணிட்டு இருக்கான் சார். அவனுக்கு அது தேவைதான். எப்போ உள்ள போக வேண்டியவன் லேட்டா போயிருக்கான். சார், உங்களுக்கு இன்னொரு குட் நியூஸ் சொல்லட்டுமா சார்? குட் நியூஸா? சார், எம்என் இண்டஸ்ட்ரிக்கு அலாட் ஆன டெண்டரை கேன்சல் பண்ணி நமக்கு கொடுத்துட்டாங்க சார். ரியலி? ஆமா சார். அந்த விஷால் கொடுத்துதான் சார் எம்என் இண்டஸ்ட்ரி கம்மியா கோட் பண்ணிருக்காங்க. அப்படி ஒரு ஃப்ராடு கம்பெனிக்கு டெண்டர் கொடுக்க முடியாதுன்னு அடுத்த லிஸ்ட்ல இருந்த நமக்கு நம்ம கோட் பண்ணிருந்த அதே வேல்யூக்கு சைன் பண்ணிருக்காங்க சார். சார், அந்த அக்ரிமெண்ட் கூட அனுப்பியிருக்காங்க பாருங்க. நிஜமா தான் சொல்றீங்களா? என்னால நம்பவே முடியலையே. சார், என்ன நம்ப வேண்டாம் சார். மெயில பார்த்துட்டு நம்புங்க. சரி. Thank God. இது உண்மையிலே பெரிய மிராக்கிள் குணசேகரன். நீங்க நம்ம ஸ்டாஃப்ஸ் எல்லாத்துக்கும் ஸ்வீட் பாக்ஸ் வாங்கி கொடுத்தீங்க. கொடுத்துறேன் சார். தேங்க்ஸ் குணசேகரன். You just made my day. சார், ஒரு சின்ன விஷயம். சொல்லுங்க. உங்க பர்சனல் விஷயத்துல நான் தலையிடுறேன்னு நினைக்காதீங்க. இல்ல சொல்லுங்க, பரவாயில்ல. இந்த டெண்டர் கைவிட்டு போனதுனால உங்க வீட்ல ப்ராப்ளம் நடந்துச்சுல்ல? ஆமா, மல்லிகிட்ட கொஞ்சம் ஹார்ஷாவே நடந்துகிட்டேன். உண்மைதான் சார். நம்ம வழக்கமா நம்ம ஒர்க் ப்ரெஷரை வீட்ல போய் தான் சார் சில நேரம் கொட்டிடுறோம். அதுவும் அந்த ப்ராப்ளத்துக்கு மேடம் தான் காரணம்னு நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு நீங்க ரொம்ப கோவப்பட்டிருப்பீங்க. மேடம் ரொம்ப பாவம் சார். ஆமா குணசேகரன், மல்லி பாவம் தான். ஆனா அதை விட அவளை ரொம்ப தப்பா அக்யூஸ் பண்ணிட்டேன். என்ன நானே மன்னிச்சுக்க முடியாது. அப்படிலாம் இல்ல சார். எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணிடலாம் சார். இப்ப நம்ம ஆபீஸ்ல இருக்கிற ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆச்சுல்ல, வீட்லயே மேடத்துக்கிட்ட பேசி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடுங்க சார். சார், நீங்களும் என்கிட்ட உரிமையா நடந்துக்கிறதுனால தான் நான் இதெல்லாம் பேசுறேன். நீங்க விஷயத்த சொல்லி ஒரு சாரி கேட்கணும்னு கூட இல்ல சார். இப்படி ஒரு தப்பு நடந்துச்சுன்னு பேசுனீங்கன்னா அதுவே போதும் சார். அவங்க நார்மல் ஆயிருவாங்க. அவங்க மனசுக்கும் ஒரு ஆறுதலா இருக்கும். இல்ல, என் மனசுல இருந்து மன்னிப்பு கேட்கணும். அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். வாங்க, நீங்க வரதுக்குள்ள எல்லாத்தையும் சரி பண்ணி வச்சிடலான்னு தான். ரெடி ஆயிட்டு வாங்க, தோசை ஊத்தி வைக்கிறேன். மல்லி, ஒரு நிமிஷம்.
உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.